இவரது பெயர் சிவானந்த மௌனகுரு சித்தர் என்று சொல்கிறார்கள். இந்த சிவானந்தர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரைச் சேர்ந்தவர் என்றும் அங்கு இல்லறத்தில் இருந்த இவருக்கு முருகன் காட்சி கொடுத்தார் என்றும் சொல்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இல்லறத்தை துறந்து பல்வேறு ஊர்களில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றவர் இறுதியில் இந்த திருவலம் கோவிலுக்கு வந்திருக்கிறார். இவரது அற்புதங்களாக பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன. அமாவாசை அன்று வில்வ இலையையும் திருநீரையும் கலந்து இவர் கொடுப்பார் என்றும் அதை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்பதாகவும் சொல்கிறார்கள். வில்வ இலை மற்றும் திருநீரை கொண்டு இவர் நோய்களை குணப்படுத்தும் போது அதற்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்காகவே செலவிடுவார் என்றும் உடை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பார் என்றும் சொல்கிறார்கள்.